அவருக்கு பிள்ளை இல்லை என்ற ஒரு கவலை. ஆனால் அந்த கவலைக்கு அடுத்த புறம் பார்க்கிற போது அவர் தமிழ்நாட்டு சொத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்து விட வேண்டும் என்று பார்த்த பார்வையும் இருக்கிறது. ஆகவே இந்த வகையில் தான் எங்களுடைய என்டிபி கட்சியும் நிறைய மக்கள் சேவைகளை செய்து கொள்ள வேண்டும் என்று எடுக்கப்படுகிற முயற்சியின் ஒரு கட்டமாகத்தான் இன்று நாடாளுமன்றத்திலே பில் C-64 வருகிறது. அது இந்த சில மருத்துவ தேவைகளை மக்களுக்கு இலவசமாக கொடுத்து கொள்வது, அதாவது $90,000 குறைந்த வருவாய் பெற்றுக் கொள்ளுகிறவர்களுக்கு இப்படியாக கொடுக்கப்படுகிற முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன ஆகும். ஆனால் இவர்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்து கொண்டால் அவர்களுக்கு இத்தகைய சேவைகள் பெறுவது என்பது மட்டுப்படுத்தப்பட்டது ஒன்று ஆகவும் இன்னொரு புறத்திலே இருக்கிறது என்பதையும் பார்த்து கொள்ளக்கூடியது ஒன்றாகும். மனுஷன் வாழுகிற போது தான் எத்தனையோ மாற்றங்கள் இருக்கிறது என்று பார்த்து கொண்டால், இதில் சார்லி சாப்ளினுடைய ஒரு படம் ஒன்று பார்த்தேன். அது மாதிரி தான் இப்பொழுது ஒரு சம்பவம் நடைபெற்றது. சார்லி சாப்ளினுடைய ஃப்ரெண்ட் ஒருவருக்கு இந்த பல்லு பிடுங்க வேண்டியதாக இருந்தது. அப்போ அவர் அந்த ரூமிலே, டென்டல் ரூமிலே போயிருந்த போது சார்லி சாப்ளின் போய் அந்த பல்லு பிடுங்குற கதிரையிலே இப்படி இருந்தார். ஃப்ரெண்ட் அங்காலே இருந்தார். டாக்டர் ஓடி வந்தார். ஒரு கேள்வியிலே டோனா அப்படியே விட்ட பல்ல பிடுங்கி விட்டார் என்ற ஒரு பகுதியாக அந்த படம் வந்தது. ஆனால் இப்பொழுது உண்மையாக பார்க்கப்படுகிற போது கியூபாவிலே ஒரு கனேடியன், கியூபெக் மாநிலத்தை சார்ந்த கனேடியன் ஹாலிடேஸுக்கு போனபோது அங்கே இறந்து விட்டார். சரி, அவருடைய பொடியை அனுப்புவதற்காக காசுகளும் கொடுத்து அந்த பொடி இங்கே வந்து அவர்கள் ஃபியூனரலுக்கு ஆட்களும் வந்து பொடியை பார்த்தால் அது இன்னொருவருடைய பொடி. ரஷ்யாவுக்கு இவருடைய பொடி போய்விட்டது. வேறொரு நாட்டுக்காரருடைய பொடி வந்து விட்டது. அது சார்லி சாப்ளினை விட இது மிக கேவலமான ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது. பிறகு இவர்கள் தேடி பிடிச்சுத்தான் அந்த ஃபியூனரல் டேட்டை மாற்றி வைக்க வேண்டியது ஒன்றாக இவர் இருக்கிறது. ஆகவே இப்படியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவது ஒன்றாக இருக்கிறது என்பதையும் இன்னொரு பக்கத்திலே பார்த்து கொள்ளக்கூடியது ஒன்றாக இருக்கிறது ஆகும். ஆகவே சின்ன சின்ன கவலை ஈனங்கள். நான் முன்னொரு முறை சொன்ன மாதிரியாக அண்ணாதுரை அவருடைய ஆட்சி காலத்திலே ஒரு ஹிந்தி எதிர்ப்பு வேலைநிறுத்தம் செய்வோம் என்று சொல்லி ஒரு நாளை குறித்தார்கள். குறித்து எல்லாரும் ஆரவரித்து கொண்டிருக்கிற போது சபையில் உள்ள ஒருவன் எழும்பி, ஐயா டேக் பொத்தடா வாய என்றார்கள் சிலர் தொண்டர்கள். இல்லை ஐயா என்றார். என்னடா என்று கேட்டவர் சொன்னார், ஐயா நீங்கள் அந்த வேலைநிறுத்தம் செய்கிற நாள் ஒரு ஹாலிடேயாக இருக்கிறது, ஒரு சண்டேயாக இருக்கிறது. அப்போ பாருங்கள், சில பெரியவர்கள் சின்ன சின்ன பிள்ளைகளை விடுவது உண்டு. ஒரு சர்வ சாதாரண ஒரு பெரிய ஒரு விழாவில் எவ்வளவோ எத்தனையோ லட்சக்கணக்கானவர்கள் சம்பந்தப்பட்ட விடயத்திலே இப்படி ஒரு சின்ன சின்ன பிழைகள் வருவது உண்டு. அதே மாதிரி எங்களுடைய குமார் பொன்னம்பலம் அவர்கள் இறந்த போது சந்திரியா பண்டாரநாயக்கா அவர்களுக்கு ஒரு அனுதாப செய்தி அனுப்பினார்கள். அந்த அனுதாப செய்தியில் போடப்பட்ட டேட் அவர் இறப்பதற்கு முந்தின டேட்டாக இருந்திருக்கிறது. அது பலவிதமான கோணத்தில் சிந்திக்க தொடங்கிவிட்டார்கள். சில வேளை இவர்கள் ஏற்கனவே பிளான் பண்ணி அவரை கொன்றார்களான்ற ஒரு கேள்வியும் எழுந்தது. பாருங்கள், இந்த பிள்ளைகள் வந்து கொண்டு இருக்கின்ற இந்த நிலைப்பாடுகளை இன்னொரு வகையாக பார்த்து கொண்டார். ஆகவே இது இன்னொரு வகையாக நாங்கள் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆனால் சிலர் நீண்ட கால சிந்தனையோடு இருக்கிறவர்கள் சில பிள்ளைகளை விட்டு விடுகிறார்கள். இப்போ உதாரணமாக சொல்ல போனால், ஒருவர் தன்னுடைய வெட்டிங் கேக்கை மிக பாதுகாப்பாக வைத்து தன்னுடைய 50வது திருமண நாளன்றை வெட்டுவோம் என்று வைத்திருந்தார். அப்படி வைத்திருந்தவர் இந்த 50வது திருமண நாளிலே அந்த கேக் எடுப்பதை மறந்து விட்டார். 57வது திருமண நாள் அன்று தான் 57வது வருஷம் அந்த கேக்கை வெட்டினார். அப்போ அவருக்கு பாதுகாப்பாக எத்தனையோ வருஷங்கள் வச்சிருந்தும் அந்த 50வது வருஷத்திலே அது வெட்டவில்லை. காரணம், அவருக்கு அந்த சிந்தனை வரவில்லை. பாருங்கள், நாங்கள் எத்தனையோ விஷயங்களிலே சின்ன சின்ன பிழைகளை விட்டு கொடுக்கிறோம் என்பதை பல இடங்களிலே பார்த்து கொள்ளக்கூடியது ஒன்று ஆக இருக்கிறது. அதிலே
இவருடைய பேர்த்தியை பார்க்கலாம், அரசாங்க விடயங்களை பார்க்கலாம் என்று பலவிதமான பார்வையிலே நாங்கள் இதனை பார்த்து கொள்வத ஒன்று ஆக இருக்கிறது. ஆகவே இந்த ரேட்டை பார்க்குற போது எங்களுடைய அரசாங்கம் 2025 ஆண்டு வரைக்கும் தொடரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. NDP கேட்ட விஷயங்களை படிப்படியாக செய்து கொண்டு வருகிறதை இன்னொரு பக்கத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படி இருக்கின்ற இந்த வேளையிலே டன்சானியா என்ற ஒரு நாடு இருக்கிறது. அந்த நாட்டினுடைய சுதந்திர வீரராக இருந்து ஆட்சியாளராக இருந்தவர் ஜூலியஸ் நெரயர். ஜூலியஸ் நெரயர் என்றிருந்தார். அதுக்கு பக்கத்திலே ஜம்பியா என்ற ஒரு நாட்டிலே கெனத் கவுண்டா என்றிருந்தார். இவர்களுக்கு மகாத்மா காந்தி, குறிப்பாக கெனத் கவுண்டாவுக்கு மகாத்மா காந்தியினுடைய செயல்பாடுகள் மிக விருப்பமானவை. அப்படியாக இருக்கின்ற டன்சானியன் லீடர் சாதாரண மக்கள் போல வாழுகிறவர். அவர் தன்னுடைய பிள்ளைகளை கூட நகர்ப்புறத்திலே பெரிய பள்ளிக்கூடத்திலே கல்வி கற்க விடாமல் சாதாரண பள்ளிக்கூடத்திலே விட்டு வந்தார். அந்த நாட்டிலே கொட்டும் மழை கொட்டி 2 லட்சம் பேர் வீடு வாசலை விட்டு ஓட வேண்டி வந்திருக்கிறது. அப்படியாக இருக்கின்ற இந்த வகையிலே அங்கே இந்த மலைகள் கொட்டி 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 150 பேர் இறந்து போனார்கள். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், இந்தியாவின் ஒரு பகுதியிலே, பாகிஸ்தான் ஒரு பகுதியிலே, பங்களாதேஷின் ஒரு பகுதியிலே, கெனியாவின் ஒரு பகுதியிலே இப்படியாக இந்த வருஷம் மழையும் கொட்டுகிறது, வெயிலும் கொளுத்துகிறது என்ற ஒரு நிலைப்பாட்டிலே அங்கே உள்ளவர்கள் படுகிற கஷ்டங்கள் எண்ணில் அடங்காதவைகளாக இருக்கிறது என்றதையும் பார்த்து கொள்ளக்கூடியது ஆக இருக்கின்றது ஆகும். இந்த கனடாவிலே ஒரு பெண்மணிக்கு சிட்டிசன்ஷிப் கிடைத்ததாக அவர் சொல்லுகிறார். அதுக்கு பிறகு தன்னுடைய பிள்ளையை அவர் இங்கே பெற்றுக்கொள்ளாமல் தென் அமெரிக்க நாடொன்றிலே கொண்டு போய் பெற்று எடுத்து வந்தார் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே அந்த பிள்ளைக்கும் கனடிய சிட்டிசன்ஷிப் வழங்கப்படுவதாக இருக்கிறது. ஆனால் இன்னொரு புறத்திலே அவர்கள் ஆராய்ந்து பார்க்கப்படுகிற போது அவர் சிட்டிசன்ஷிப் பெற முந்தியே அவருக்கு அந்த பிள்ளை பிறந்ததாக. அப்படியானால் அந்த பிள்ளைக்கு ஆட்டோமேட்டிக்காக சிட்டிசன்ஷிப் கொடுக்க முடியாது என்று சொல்லப்படுகிற நிலைப்பாடுகள் இருக்கிறது. அதாவது அவர்கள் சொல்கிறார்கள் 1991 ஆண்டு ஜூலை மாதம் சிட்டிசன்ஷிப் பெற்றதாகவும் அதே வருடம் அக்டோபர் மாதம் பிள்ளை பிறந்ததாகவும். ஆனால் அந்த திகதிகளிலே சில குளறுபடிகள் இருக்கிறது என்ற காரணத்தினாலே அந்த பிள்ளைக்கு வழங்கப்படுகின்ற அந்த குடியுரிமை வழங்கப்படாமலும் இருக்கிறது.